கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு காலவேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய நாளின் சிந்தைக்காக ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தினுடைய 32 வசனங்கள் நோவாவினுடைய 3 பிள்ளைகளுடைய வம்ச வரலாறை குறிக்கிறதாய் இருக்கிறது. நோவாவுடைய 3 குமாரர்கள் சேம், காம், யாப்பேத். இவருடைய 3 குமாரர்களாலே பூமியில் ஜாதிகள் பிரிக்கப்பட்டன. அப்படி பிரிக்கப்பட்ட ஜாதிகளில் சேமுடைய சந்ததியில்தான் ஆபிரகாம் வருகிறான். காமாயிருக்கிற கானானின் சந்ததியில் உருவானவர்கள்தான் பிந்தின நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அதிகமாய் போரிட்ட ஜாதியாயிருக்கிற பெலிஸ்திய ஜாதி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்ன கானான் தேசம் இந்த காமினுடைய சந்ததிகளில் பிறந்ததான ஜாதிகள் நிறைந்திருந்த தேசம்தான் கானான் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த கானானை வைத்து நாம் இன்றைக்கு காலவேளையிலே தியானிக்கலாம். கானான் நோவாவினால் சபிக்கப்படுகிறான். சபிக்கப்பட்ட சந்ததியில் தோன்றினவர்கள் பெலிஸ்தர் என்று சொல்லி 14ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூமிக்கையும் கப்தோரியரையும் பெற்றான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பெலிஸ்தர்கள் அப்படின்னு சொன்னாலே நோவாவுடைய சந்ததிகள் அப்படிதான் அர்த்தம். நோவாவினால் சபிக்கப்பட்ட கானானினுடைய சந்ததிகள். ஆகவேதான் இவர்கள் எப்பொழுதுமே சேமின் சந்ததியோடு கூட அல்லது நோவாவினுடைய மகனாயிருந்த சேமின் சந்ததியோடு கூட எப்பொழுதுமே யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நீங்கள் வேதத்தின் வழியாக அறிந்து கொள்ள முடியும். பெலிஸ்தருடைய கை இஸ்ரவேலுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் இன்றைக்கும் நடக்கிறது போல ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு எதிராக துன்மார்க்கர்கள் போர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுபோலதான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருந்த சேமின் சந்ததிக்கு தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதம் இஸ்ரவேல் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அல்லவா? அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராகத்தான் இந்த சபிக்கப்பட்ட சந்ததியில் பிறந்ததான பெலிஸ்தர்கள் எப்பொழுதும் எதிரடையாக இருந்ததாக நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆகவே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். வேதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகிற சத்தியம், தேவனாலோ மனுஷர்களாலோ சபிக்கப்பட்ட சந்ததிகளாய் நாம் மாறக்கூடாது. அப்படி மாறினால் அந்த சந்ததிகள் தேவ ஜனத்துக்கு எதிராகவே எப்பொழுதும் கிரியை செய்யக்கூடிய சந்ததிகள். ஆகவே தேவனாலும் மனுஷராலும் சபிக்கப்படாதிருக்க அல்லது ஆசீர்வதிக்கப்பட விரும்புவோம். நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வாதமாக வைத்துக் கொள்ளுவோம். பாருங்க, சேமுடைய சந்ததியை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். சேமுடைய சந்ததிகள் ஏராளமான பேர் பிறந்தார்கள். தேவன் சேமுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். அந்த சந்ததியிலிருந்து தான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆபிராமை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே இந்த காலவெளியிலே சுருக்கமான இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய தியானத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி இருந்தும் கானானின் சந்ததியில் நிம்ரோத் என்கிறதான ஒரு நல்ல மனுஷனும் இருந்திருக்கிறான். அவன் பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். அது கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். பாருங்க, அதில் ஏதோ ஒரு பகுதியாக அவர் பிரித்து எழுதியிருக்கிறான். ஆகவே இந்த நிம்ரோத் தான் நினிவே பட்டணத்தை கட்டுகிறான். நினிவே பட்டணம்னு சொன்னால் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது யோனா சென்று சுவிசேஷம் அறிவித்த பட்டணம். ஆகவே இதை நம்முடைய கவனத்தில் வைத்து இந்த நாளிலே மனுஷரால் தேவனால் சபிக்கப்படாதிருக்க பிரயாசப்படுவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் மனுஷ பார்வையில் தேவ பார்வையிலும் சபிக்கப்பட்ட நிலைக்கு போகாதபடி ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில்